ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. சயின்ஸுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும், அதாவது அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ரொம்ப சிம்பிளான வித்தியாசம் தான். மேன் மேட் காட் ஆர் காட் மேட் மேன். மனுஷன் கடவுளை உருவாக்குனானா இல்ல கடவுள் மனுஷனை உருவாக்குனாங்களா? கடவுள் தான் மனுஷனை உருவாக்குனாங்க, காட் மேட் மேன் அப்படின்னு சொல்றது ஸ்பிரிச்சுவாலிட்டி. பட் மேன் மேட் காட் அப்படின்னு சொல்றது, மனுஷனா உருவாக்கிக்கிட்ட நம்பிக்கை தான் கடவுள் அப்படின்னு சொல்றது சயின்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பிரிச்சுவாலிட்டி. மனுஷன் கடவுளை உருவாக்கல, கடவுள் தான் மனுஷனை உருவாக்குனாங்க. இல்ல நேச்சர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பவர் நமக்கு மேல இருக்குன்னு சொல்றது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. கரெக்டா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பிரிச்சுவாலிட்டி டாபிக். சோ தயவு செஞ்சு சயின்ஸ் இதுக்குள்ள குழப்பிக்காதீங்க. இது முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கறது ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேர்ட் ஐ, மூன்றாவது கண். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு எத்தனை கண் இருக்கு? ரொம்ப சிம்பிள், ஒன்னு ரெண்டு கண் இருக்கு அப்படின்றீங்க. கரெக்டா? பட் ஆன்சர் அவ்வளவு சிம்பிள் கிடையாது. உங்களுக்குள்ள மூன்றாவதா ஒரு கண் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? முடியல இல்ல? இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். என்னைக்காவது லைஃப்ல ஒரு தப்பான டெசிஷன் எடுக்க போறப்போ இல்ல தப்பா ஏதாவது நடந்துருமோன்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள என்னைக்காவது வந்திருக்கா? சாதாரணமா தான் இருந்துட்டு இருப்பீங்க, திடீர்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஐயோ ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு என்னைக்காவது உங்களுக்கு தோணிருக்கா? நினைச்ச மாதிரி ஏதாவது ஒன்று தப்பா நடக்கும். மேபி க்ளோஸா இருக்கவங்களுக்கா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கா இருக்கட்டும், ஏதோ ஒன்று தப்பா நடக்கும், நினைச்ச மாதிரியே நடக்கும். என்னைக்காவது தோணிருக்கீங்களா இப்படி தோணுது அப்படின்னு? சம்டைம்ஸ் நம்ம அதே மாதிரி யோசிப்போம். ரெண்டு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மள ஃபோர்ஸ் பண்ணி ஒரு டெசிஷன் யாராவது எடுக்க வைப்பாங்க. பட் நம்மளுக்கு தெரியும் இந்த டெசிஷன் எடுத்தா பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியும். ஆனா அந்த டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நம்ம எதிர்பார்த்த எல்லா பிரச்சனையும் கண்டிப்பா அதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்மளுக்கு ஒரு சின்ன டவுட் வரும், எப்படி மனுஷனோட மூளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்க போகுது அப்படின்னு தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, இதை புரிஞ்சுக்கிற தன்மை உங்களுக்கு கொடுக்கறது தேர்ட் ஐ அப்படிங்கறது ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லுது. ஸ்பிரிச்சுவாலிட்டியை பொறுத்தளவுக்கு தேர்ட் ஐ அப்படிங்கிறது சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா, சயின்ஸ் பினியல் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி தேர்ட் ஐ அப்படிங்கிறது சொல்லுது. இந்த பினியல் கிளாண்ட் இல்ல இந்த தேர்ட் ஐ அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட நெத்தியோட சென்டர்ல இருக்கா? சிவனுக்குலாம் இருக்குமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கெல்லாம் இருக்காது. இது நம்மளோட மூளையோட சென்டர்ல இருக்கிற ஒரு நெல்லோட சைஸ்ல இருக்கிற ஒரு 5 mm இருக்கிற ஒரு சின்ன கிளாண்ட் தான் இந்த தேர்ட் ஐ அப்படின்னு சொல்றது பினியல் கிளாண்ட் அப்படிங்கிறது சொல்றது. இதோட பேசிக்கான பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சயின்ஸை பொறுத்தளவுக்கு இந்த தேர்ட் ஐ அப்படின்னு சொல்றப்ப இந்த பினியல் கிளாண்ட் உங்களோட கண்ணோட கனெக்ட் ஆயிருக்கு. எப்பப்போ சூரிய வெளிச்சம் படுதோ உங்களோட கண் இதை பார்த்ததுக்கு அப்புறம் சிக்னல்ஸ் உள்ளுக்குள்ள அனுப்புறப்போ இந்த பினியல் கிளாண்ட் அப்படிங்கிறது செரட்டோனின் மெலட்டோனின் அப்படிங்கிற 2 திரவியங்கள் அனுப்புது. சூரியன் உதிக்கிறப்ப முழிச்சிருக்கணும்னோ சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் தூங்கணும் அப்படிங்கிற இந்த திரவியங்களை உங்க உடம்பு ஃபுல்லா அனுப்புறது தான் பேசிக்கா இந்த பினியல் கிளாண்ட் அப்படிங்கறதோட வேலை அப்படிங்கறத சயின்ஸ் சொல்லுது. பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லுது இது அதை தாண்டி மனிதன் புரிஞ்சுக்க முடியாத ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிற, இந்த பிரபஞ்சம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிற எல்லா சக்தியும் கொண்டதுதான் இந்த பினியல் கிளாண்டுங்கிறத சயின்ஸ் சொல்லுது. சாரி, இதை ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லுது. ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்றப்ப புத்திசம் சொல்லுதா ஹிந்துயிசம் சொல்லுதான்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இதை யாரு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரிட்டனா எழுதி டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, கிரீக் கல்ச்சர்ல இருந்த மிகப்பெரிய பிலோசபர்ஸா இருக்கட்டும், அவங்க தான் முதல்ல இது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு அவங்க பேர் கொடுத்தது, இந்த பினியல் கிளாண்ட் பேர் கொடுத்ததே அவங்க தான். என்ன ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா, 20th century ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம பிரெயின் எல்லாம் திறந்து பார்த்து இதுக்குள்ள என்ன இருக்குங்கிறது மாடர்ன் சயின்ஸ் இப்பதான் கத்துக்குச்சு. பட் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல இருந்த கிரீக் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நம்மளோட மூளையோட சென்டர்ல இந்த பினியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சின்ன ஒரு விஷயம் இருக்குது, இதை புரிஞ்சுக்கிற ஒருத்தன் இந்த உலகத்தையே புரிஞ்சுப்பான் அப்படிங்கறத அந்த காலத்துல எழுதி வச்சிருக்காங்க. அண்ட் அவங்க இதுக்கு கொடுக்குற பேர் பினியல் கிளாண்ட் ஏன் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு பைன் விதை மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால, அந்த பைன் ஷேப்ல இருக்கிறதுனால இதை பினியல் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு பேர் இதுக்கும் கொடுக்குறாங்க. இது ஆரம்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, கிரீக்ல வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி கூட பிரெஞ்சு பிலோசபர்ஸ்லாம் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனோட ஆத்மா தங்கி இருக்க இடம் இதுதான் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கு அவங்க கொடுக்குற ஜஸ்டிபிகேஷன் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, எதனால அதை எப்படி சொல்லி நியாயப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ்ல அதை கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க முடியல. இது தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு தெரியுதே தவிர, அதை தாண்டி இதை ஏன் இவ்வளவு பத்திரமா ப்ரொடெக்டடா நம்மளோட பிரெயின்குள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம உடம்புலயே ரொம்ப சேஃபா பாதுகாக்கப்பட வேண்டிய 2 ஆர்கன்ஸ் இது. ஒன்னு மூளை, ரெண்டாவது ஹார்ட். கரெக்டா? ஏன்னா ரெண்டுக்கு எந்த டேமேஜ் ஆனாலும் வாழ்க்கையே பிரச்சனை. நம்ம எல்லாத்துக்குமே அடிபடுறப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, கை காலில் ஈஸியா அடிபட்டுரும். பட் தலைகளோட பிரெயின்லயோ இல்ல ஹார்ட்லயோ அவ்வளவு ஈஸியா அடிபடாது. அதுக்கு காரணம் நம்மளோட எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சியில
ரொம்பவே பத்திரமா வச்சுக்க வேண்டிய இந்த மூளையை வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மண்டை ஓடு கொடுத்து ஒரு ஸ்கல் கொடுத்து அதுக்குள்ள பிரெயின் வச்சிருக்காங்க கரெக்டா. அதனால வந்து எதுவும் ஈஸியா அடிப்படக்கூடாதுன்னு. ஈஸியா கை கால் அடிப்படுறப்போ நம்மளோட நெஞ்சில் அடிப்படாது. ஏன்னா அதுக்கு ப்ராப்பர் ஒரு ரிப் கேஜ் கொடுத்து ஈஸியா விழுகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கையில ரிஃப்ளெக்ஸாவே முன்னாடி வந்துடும். கை தான் வந்து முதல்ல போனா போகுது, கை தான் போகட்டுங்கிறது நம்மளோட பிரெயின்ல நம்மளோட டிஎன்ஏ சின்ன வயசுல இருந்து எழுதப்பட்ட ஒரு விஷயம். முதல்ல கை கால் போனா பரவாயில்ல, நம்ம நெஞ்சுக்கு எதுவும் அடிப்படக்கூடாதுன்னு பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும். சோ இதெல்லாம் வந்து எவல்யூஷனே கொடுத்திருக்கப்ப வந்து ரொம்பவே பத்திரமா பாத்துக்க வேண்டிய உறுப்புகளை வந்து ரிப்கேஜ் எல்லாம் கொடுத்து நெஞ்சுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி மூளைக்கு வந்து ஸ்கல் எல்லாம் கொடுத்து ப்ரொடெக்ஷன் இருக்கு கரெக்டா. அந்த ஸ்கல்ல இருக்கிற மூளைக்கு கொஞ்சம் கீழே சென்டர்ல இருக்கிற இந்த பினியல் கிளாண்டுக்கே இவ்வளவு ப்ரொடெக்ஷன் இருக்குங்கிறது வந்து சயின்ஸ் இன்னைக்கு வரைக்கும் சொல்லவே முடியல. ஏன் பரிணாம வளர்ச்சியில இந்த தூக்கத்தை கொடுக்குற ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கே இவ்வளவு ப்ரொடெக்ஷன் இருக்குங்கிறது சயின்ஸ்னால சொல்ல முடியல. ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன சொல்றாங்கன்னா, புத்திசமா இருக்கட்டும் ஹிந்துசமா இருக்கட்டும், இந்த நம்பிக்கைகள் படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை திறக்கிற ஒருத்தன், இதை புரிஞ்சுக்க ஒருத்தன் வந்து கம்ப்ளீட்டா இந்த உலகத்தை புரிஞ்சுப்பான். இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் வந்து நம்ம இன்னைக்கு தேவர்கள் அப்படின்னு சொல்றோம், அது கடவுள்களா பாக்குறோம் கரெக்டா. இவங்க எல்லாமே வந்து இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தான். ஒரு சிவனா இருக்கட்டும் இல்ல கிருஷ்ணனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பிறக்கிறப்ப மனுஷங்களா தான் இருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் அவங்களோட யோகிக் எபிலிட்டிஸ்னால, மெடிடேஷன் பண்ற எபிலிட்டிஸ்னால இவங்கனால இந்த தேர்ட் ஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திறக்க முடிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க உலகத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியோட நம்பிக்கை. அப்ப நம்மளுக்குள்ள ஒரு சின்ன ஆன்சர் வரும், நம்ம எப்படி திறக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கு எனக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம எப்படி இதை திறந்து பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. பட் அதுல என்னைக்காவது நம்ம தேர்ச்சி பெற்ற மாட்டோமா அப்படின்னு எதிர்பார்த்து ஆயிரக்கணக்கான புத்திஸ்ட் துறவிகள் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு இமயமலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஹிந்து துறவிகளும் நிறைய பேர் இருக்காங்க, கிறிஸ்டியானிட்டியில இருக்காங்க, இஸ்லாம்ல இருக்காங்க. இறையாண்மையை தேடி போறவங்க எல்லாருமே இந்த தேர்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டோமா அப்படிங்கறத தேடி தான் போயிட்டு இருக்காங்க. பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், மெடிடேஷன் இல்ல இறைவன் மேல இருக்கிற பக்தி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இறையாண்மையை தேடி போறவங்க வந்து அப்படின்னு தேடுறவங்க இருக்காங்க, தனக்குள்ளே கடவுளை தேடிக்கிறவங்களும் இருக்காங்க கரெக்டா. ரொம்ப சிம்பிளா நீங்களும் இதை திறக்க ட்ரை பண்ணலாம். அது அவ்வளவு ஈஸி கிடையாது. இது புரிதல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹூ வி ஆர். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம், இறந்ததுக்கு அப்புறம் எங்க போவோம், இந்த வாழ்க்கை என்னது, எதுக்காக இங்க இருக்கும், ஏன் 4 பேர் அடிச்சுக்கிறாங்க, ஏன் 4 பேர் சந்தோஷமா இருக்காங்க, இதுக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம ஒரு சாதாரண ஒரு ஆடு மாடு மாதிரி தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வாழ்க்கை, எந்திரிக்கிறோம், வாழ்றோம், இறந்து போயிடுறோம் அப்படிங்கிறதா இருக்கு கரெக்டா. இதெல்லாம் தாண்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தேர்ட் ஐயை திறக்கணுங்கிறது ஸ்பிரிச்சுவலிசம் அக்ராஸ் ரிலீஜன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க ஆயிரக்கணக்கான வருஷமா. இதை திறக்கிறதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள், மெடிடேஷன், தியானம். ஆனா இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. உங்ககிட்ட நான் இன்னைக்கு சொல்ல போறது, நான் பேசிக்கா பார்த்தப்ப விக்கி ஹவுல சொல்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான் சொல்ல போறேன். இதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருமான்னு கேட்டீங்கன்னா தெரியல, பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு நிம்மதி, பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். மெடிடேஷனோட பேசிக்கான பிராக்டிஸ் அதுதானே. உங்களால தேர்ட் ஐ திறக்க முடியுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அஷூரன்ஸ் நான் கொடுக்கல, பட் எப்படி இதை புரிஞ்சுக்கிறது இல்ல எப்படி இந்த மெடிடேஷனை ட்ரை பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன். ரொம்ப சிம்பிள், உங்களுக்குன்னு ஒரு ரூம் தனியா எடுத்துக்கோங்க. யாருமே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாத மாதிரி தனிமையில ஒரு ரூம்ல இருந்துக்கோங்க. உங்க முன்னாடி வந்து ஒரே ஒரு மெழுகுபத்தி மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க. இந்த மெழுகுபத்தி ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த மெழுகுபத்தியோட உங்களுக்கு எந்த சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. கிட்ட யாராவது மியூசிக்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, உங்க தயவு செஞ்சு நிறுத்த சொல்லிடுங்க. உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு ரூம், முழுக்க அமைதியான ஒரு ரூம், உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கான ஒரு பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. நீங்க படுத்துட்டு இருந்தாலும் சரி, உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, விச் எவர் பொசிஷன் இட் இஸ், உங்களோட முதுகு தண்டு மட்டும் நேரா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்பைன் வந்து நேரா இருக்கணும். இப்படி உட்காந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்காந்துட்டு நீங்க வந்து அந்த மெழுகுபத்தியை ஏற்றி வச்சுட்டு அந்த மெழுகுபத்தியோட டிப்பை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க ஆரம்பிங்க. அது வந்து ஈஸியா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும். 1000 கதை நம்மளுக்கு வரும், கொடுத்த ஹோம்ஒர்க் வரும், நம்மளுக்கு வந்து டீச்சர் திட்டினது வரும், நம்மளுக்கு வந்து ஆஃபீஸ்ல இருக்கிற பாஸ் ஞாபகத்துக்கு வருவாங்க, நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வாங்க வேண்டிய ஸ்நாக்ஸ் ஞாபகத்துக்கு வரும், எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். பட் இதெல்லாம் ஞாபகங்கள்லாம், அந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு உங்களால அந்த மெழுகுபத்தியோட டிப்பை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சுனால் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் மெடிடேஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னு அர்த்தம். கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்குள்ள போயிடுவீங்க. அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல, பிராக்டிஸ் ஒரு வாரமா நீங்க பண்ண தான் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை தள்ளி வச்சுக்கிட்டு நீங்க பண்ண வேண்டியது, இது வந்து புத்திஸ்ட் துறவிகள் பண்ற ஒரு சிம்பிளான டெக்னிக் சொல்றேன். அமைதியான ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு, தூக்கம் வரக்கூடாது, கண்ணை மூடிட்டு உங்களோட பிரீத்தை அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. மூச்சை உள்ள எடுக்கிறப்போ கம்ப்ளீட்டா அந்த காத்து சுவாசம் அப்படிங்கிறது வந்து உடம்புக்குள்ள எங்கெங்க போகுது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுங்க. ஒரு செகண்ட் அந்த பிரீத்தை ஹோல்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே வெளியே விடுங்க. அப்படி எக்ஸேல் பண்றப்போ அந்த காத்து எங்கெங்க மறுபடியும் வருது, அந்த சூடான காத்து உடம்புல இருக்கிற எல்லா அழுக்கையும் வெளியே கொண்டு போற மாதிரி, கெட்ட தாட்ஸ் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு மாதிரி அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது ரெண்டையும் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அதை தாண்டி உங்களுக்கும் அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும். புத்திசம் டீச்சிங்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அங்க எல்லாருமே சைனால இன்னைக்கு கூட வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேசிக்கா மெடிடேஷன் அப்படிங்கறத சொல்லி தரது காரணம் வந்து அவங்க எக்ஸ்ட்ராவா படிக்க முடியும், அவங்க வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க, கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆக முடியுங்கிறதுல இருந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அவங்களுக்கு அவங்க யாரு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருங்கிறது வரைக்கும் மிகப்பெரிய விஷயங்களை வந்து நம்மளோட பிரீத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஹிந்துயிசம்ல இது போக அடிஷனலா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கான்சென்ட்ரேஷன் வந்து பிரீத்தை மட்டும் இல்லாம உங்களோட
புருவத்துக்கு நடுவில் இருக்கிற இந்த டிப்பை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஏன்னா இங்க ஒரு சக்கரம் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் கரெக்டா. இது வந்து டைரக்டா பினியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மூளைக்கு சென்டர்ல இருக்கு நம்பப்படுற அந்த கிளாண்டோட லிங்க் இருக்கு. இந்த இடத்த கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா பவரும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுங்கிறது ஹிந்துயிசமோட நம்பிக்கை. அதனால பெண்களை கூட வந்து இந்த இடத்துல வந்து பொட்டு வைக்க சொல்லுவாங்க, மத்தவங்க யாரும் வசியம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாரோட பவர் இங்க இருக்கு. அந்த பினியல் கிளாண்டுங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம். சோ பெண்கள் யாருமே வந்து அதை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆயிடக்கூடாது, ஈஸியா வந்து வேற யாரும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்க பெண்களுக்கு பொட்டு வைப்பாங்க. ஆண்களுக்கு வந்து பட்டை அடிக்கிறதுங்கிறது நம்ம ஊர்ல பேசிக்கா நம்ம பண்ற ஒரு விஷயம். இன்னைக்கு யாரும் பண்றது இல்லை, ஸ்டைல் இல்லை அப்படிங்கறதால தூக்கி போட்டோம். பட் இதெல்லாம் வந்து மெஸ்மரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் மயக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ற ஒரு பேசிக்கான விஷயம்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். உங்ககிட்ட நான் கேட்க போறது, இந்த மெடிடேஷனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா, அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது, மிகப்பெரிய கடவுள்கள் பேர்லாம் சொல்லியிருக்கோம். பட் கிடைச்சிச்சுன்னா இல்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்பிரிச்சுவாலிட்டியில இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு இந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, bye. Madan Gauri signing off here. Cheers. Take care. Bye. Cheers.